ஃபிக்ஸிங் மை 5 years of bad decisionல இன்னைக்கு டே 4. இன்னைக்கு நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸ் லைக் ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் என்னோட யூடியூப் சேனலுக்காக. ஸோ வந்துட்டு நான் அதுக்கு அந்த ஸ்டுடியோ ஸ்பேஸ் வச்சதுக்கு அப்புறம் பண்ணுற ப்ராசஸ்க்குலாம் ஐடியா பண்ணிட்டேன். லைக் இப்போ நானே ஒரே ஆளாக இருந்தாலும் என்னென்ன பண்ணணும், ஒரு டீம் பில்ட் பண்ணாலும் என்ன மாதிரியான ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாமே பிளான் பண்ணி முதல்ல வந்து சும்மா ஒரு ரஃப் ஐடியாவாக இருக்கும். இப்போ ப்ராப்பராக வந்து டாக்குமெண்டேஷன் ஃபார்மெட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் இதில் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபண்டிங். இப்போ வந்துட்டு நமக்கு எது வந்து இப்போ தடங்களாக இருக்குன்னா ஃபண்டு மட்டும்தான். ஃபண்ட் இருந்தால் நாளைக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு வந்து நான் ஐடியாவே பண்ணல, அதை யோசிக்கவே இல்லை நான். ஏன்னா சும்மா 1000-2000 இல்ல, இட்ஸ் லேக்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு பேசிக்கலாவே பர்சனல் கமிட்மெண்ட், நம்ம வாங்கினது வச்சது எல்லாமே இருக்கும். அதை வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கே மூவ் ஆக முடியும். அப்படிங்கும்போது ஓவராலா அப்படி இப்படின்னு கம்மியாக கணக்கு பண்ணா கூட ஒரு 10 to 15 lakhs வந்து கரண்ட் நீடடாவே இருக்கு. இப்போதைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறதுனா, யூடியூப் வந்துட்டு அந்த ஓவரால் வேல்யூல இருந்து ஒரு 20 to 30% கொண்டு போய்க்கலாம். மீதி வந்து ஒரு 10 to 15% வந்துட்டு நம்ம அந்த கொலாபரேஷன் இந்த அமௌண்ட் மேபி அது வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கொண்டு போறது இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமே வந்து நம்ம பெரிய ஸ்கேலுக்கு கொண்டு போகலாம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்கேன். தென் அப்கமிங் வீடியோஸ்ல இந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். தென் பார்க்கலாம்.